டாக்டர், நம்ம பாடியில ஏன் யூராலஜி ப்ராப்ளம் வருது? யூராலஜி ப்ராப்ளம் அப்படின்னா ரொம்ப ப்ராட் டேர்முங்க அது. ஸோ யூராலஜி ப்ராப்ளம் நம்ம கிட்னி இருக்குது, கிட்னியில் யூரின் வர பாதை இருக்குது, யூரின் பை இருக்குது, ப்ராஸ்டேட் இருக்குது, யூரின் வெளியே வர பாதை இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் யூராலஜி. இதில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது யூராலஜி ப்ராப்ளம்னு சொல்லுவோம். பட் ரொம்ப காமனாக நம்ம யூராலஜி ப்ராக்டிஸ் நம்ம பார்க்கறது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனு, ப்ராஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி கல். ஸோ இது மூணு தான் நம்ம ரொம்ப காமனாக பார்க்குற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஆயிரக்கணக்கான ஒரு ரீசன்ஸ் இருக்கும். பட் மெயினாக நீங்கள் ஒரு ஹெல்த்தியாக நீங்கள் உங்கள் கிட்னியை வச்சுக்கணும், யூரின் போகிற பாதைகளால் ஹெல்த்தியாக வச்சுக்கணும், இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் அவங்கள காப்பாற்றிக்கணும்னா மெயினாக நீங்கள் நல்லா தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். பர்சனல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். அதுவும் ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப நேரம் யூரினை ஹோல்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதிகமாக யூரின் ஹோல்ட் பண்ண உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் சான்சஸ் ரொம்ப அதிகமாகும். ரொம்ப நேரம் நம்ம ஹோல்ட் பண்ண அந்த சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் கிருமி வைக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த சுகர், ஹைப்பர் டென்ஷனு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, முக்கியமாக ரொம்ப டயாபெட்டிக்ஸ் சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணி சுகர் டாக்டர் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூராலஜி ப்ராப்ளம்ஸை ஜென்ரலாக நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்.